அன்பேவா சீரியல் முடிய போறத பத்தியும் ஏன் இந்த சீரியல் முடிய போகுது எப்போ முடிய போகுது அப்படிங்கறத பத்தி முதல் முறையா இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை ஸ்ரீகோபிகா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சன் டிவில கிட்டத்தட்ட 1000 எபிசோட தாண்டி ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்க சீரியல் தான் அன்பேவா. இந்த சீரியல் இவ்ளோ பெரிய வெற்றி பெற வருண் பூமிகா ரொம்பவே முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. ஆனா எப்போ பூமிகா இந்த சீரியலை விட்டு போனாங்களோ அப்பவே இந்த சீரியல் படிப்படியா டிஆர்பில குறைய ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே மோசமா ஆகிடுச்சுன்னு தான் சொல்லியே ஆகணும். மேலும் இதை தொடர்ந்து இந்த சீரியல் இன்னும் ஒரு சில எபிசோடோட முடிய போறது உறுதியாகிருச்சு. இந்த நிலையில இப்போ இதை பத்தி கண்மணி கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை ஸ்ரீகோபிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பேவா சீரியல் முடிய போறது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த சீரியல் எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துச்சு. ஆனா எப்போ பூமிகா விலகி போனாங்களோ அப்போல இருந்து எனக்கு நிறையவே நெகட்டிவ்ஸ் தான் வந்துச்சு. ஆனா அவங்க விலகினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதே சமயத்துல பூமிகா மட்டும் விலகாம இருந்திருந்தா கண்டிப்பா சீரியல் இன்னும் பல எபிசோட் போயிருக்கும். அது மட்டும் இல்லாம எங்க சீரியலோட டிஆர்பி கம்மியானனாலையும் அடுத்தடுத்து சில புது சீரியல் வரப்போறனாலையும் அடுத்த ஒரு சில எபிசோடோட முடிக்க போறாங்க. இவ்ளோ நாள் சப்போர்ட் பண்ண என்னோட எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி உருக்கமா முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஸ்ரீகோபிகா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் அன்பேவா சீரியல் முடிய போறத பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.